ரஜினி சார் படங்களாகட்டும், விஜய் சார் படங்களுக்குலாம் சென்சார் கொஞ்சம் லீனியண்டா இருக்காங்க. இந்த மாதிரி பொது ஜனத்தோட ரியாலிட்டியை பேசக்கூடிய படங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க மேம். அப்படிலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லா படமுமே நாங்க உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க டைமை நாங்க கொடுத்து அவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் புக் இருக்கும் அந்த ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா. இப்ப நீங்களாம் என்டர்டைன்மெண்டா பாப்பீங்க, ஆனா நாங்களாம் அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்த்தோம். நீங்க ஸ்கிரிப்ட் புக் படிக்கணும். அஃப்கோர்ஸ் இவ்வளோ பெரிய புக் இருக்கும். அந்த படம் ஃபுல்லா இப்ப நம்மளுக்கு பிடிக்கலன்னா பாட்டெல்லாம் கூட ஓட்டிடலாம். எங்களால பாட்டெல்லாம் கூட அதெல்லாம் நாங்க வந்து பார்க்கணும், அந்த வேர்டிங்ஸ்லாம். இது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தானே, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து நாங்க செய்யறோம். சோ மக்களுக்கு போய் சேரும் போது ரொம்ப அஃபெக்ட் ஆகுறத நாங்க வந்து கட் பண்றோம், அவ்வளவுதானே தவிர இது எங்களுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பகை அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து சர்வீஸ் மோட்டிவா நாங்க எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ற ஒரு ஒர்க்குன்னு தான் நாங்க அதை பாக்குறோமே. அது எல்லா மூவிஸ்க்குமே இருக்கும். எல்லா மூவிஸ்க்கும் இவ்வளவு பெரிய புக்கு தருவாங்க, லைட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். நாங்க அதை ஒரு வேர்டா அண்டர்லைன் பண்ணணும், ஒண்ணு பார்த்து. ஒரு பாட்டு இருந்தா கூட அதை நாங்க ஓட்டவே கூட முடியாது, அதை ஃபுல்லா நாங்க பார்க்கணும். அண்ட் தென் எண்ட் ஆஃப் த மூவி அந்த நேம் இது தமிழ்ல போடணுமா இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்களா அது வரைக்கும் நாங்க செக் பண்ணிட்டு எங்களோட டியூட்டியை முடிச்சுட்டு தான் நாங்க வரோம். ஸோ எங்களோட நோக்கம் வந்து இந்த படத்தை எப்படியாச்சும் அவங்க வந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணுவோமே தவிர இது வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது, இது வந்து அந்த மாதிரி பண்ணணும், அவங்களுடைய பேபில நாங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷன் எங்களுக்குள்ள கரெக்டா இருக்கு.